இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப லைக் இருட்டா அந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன்னால விக்டிமால அடையாளம் காண்பிக்க முடியாமல் இருந்திருக்கலாமாங்க. அகைன் சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சு தான் இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே சொல்லப்படுது. ஏன்னா இங்கேயும் சிசிடிவி வச்சு அப்படிங்க அதுலேயும் ஃபேஸ் பிளராக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே சொல்லப்படுது. இல்லை சிசிடிவி வச்சு தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கமிஷனர் சரவணன் சுந்தர் அவர் தலைமையில் வந்து 7 தனிப்படை அமைச்சு தான் இங்கே வந்து அரெஸ்டே பண்ணுறாங்க. இருகூர் அப்படிங்கிற பிளேஸ்ல, அதாவது ஏர்போர்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம். அங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 அக்யூஸ்டான கருப்பசாமி, காளீஸ்வரன், இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். இவங்க 10 வருஷமா அந்த பிளேஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. குணா அப்படிங்கிற பர்சன் 3வது. இவங்க 2 பேரும் சிவகங்கை, குணா வந்து மதுரை. இந்த பர்சன் ரீசெண்டா அவங்க கூட வந்து ஜாயின் ஆயிட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது. இன்னொன்று இவங்க மேல இது ஃபர்ஸ்ட் கேஸ் கிடையாது. ஆல்ரெடி மர்டரு, தெஃப்ட், வழிப்பறி எல்லா கேசஸும் இருக்கு இவங்க மேல. ஓகே, கூடவே இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் அவங்க வந்து இந்த கருப்பசாமி, காளீஸ்வரன் 2 பேரும் ரீசெண்டாக தான் பெயிலில் வெளில வந்திருக்காங்க. எதுக்காகனா ஒரு தெஃப்ட் கேஸ் சத்தியமங்கலத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண கேஸில். இதில் இன்னொரு பெரிய எவிடன்ஸ் என்னவா பார்க்கப்படுதுன்னா அந்த பைக், ஸ்டோலன் பைக், திருடிய பைக். அது 3 பேரும் அந்த பைக்கில் தான் வந்திருக்காங்க. கோவில்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி இந்த பைக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதெல்லாம் வச்சு தான் இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற பேஸில் தான் இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண போகும்போது இவங்க வந்து தப்பியோட முயற்சி பண்ணும்போது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அரசு தலைமை காவலர், அப்புறம் பீலமேடும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் ஆகிய இவங்க அர்ஜுன், ஞானசேகரன், சந்திரசேகர் இவங்கெல்லாம் அருவாளால மணிக்கட்டில் இதெல்லாம் வெட்டும் போது தான் செல்ஃப் டிஃபென்ஸ் பிளஸ் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்றதுக்காக காலில் சுட்டிருக்காங்க. ஓகே.